ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். அந்த சுக்கிர பயிற்சியானது வரக்கூடிய இந்த மாதத்தோடைய 19/9/2024 13/10/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 24 நாட்கள், ஒரு மாதம் இருப்பார். அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஒரு 24 நாட்கள் சுக்கிரன் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பிரவேசம் ஆகிறார். அவருடைய சொந்த வீட்டுக்கு பிரவேசம் ஆகிறார். இதனால் வரையில் நீசம் என்ற ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய சக்தி இழந்தவர் தன்னுடைய சொந்த வீட்டில் குடியேறி முழு மூச்சுடன் அசுர குருவானவர் அசுர பலத்துடன் விளங்கப் போகிறார். அதற்படி அப்போது ஏற்படக்கூடிய பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். துளாராசிக்காரன் சொல்ல போகிறோம். உங்கள் ராசியில் தான் சுக்கிரன் வந்து பிரவேசிக்க போகிறார். இதனால் வரைக்கும் கன்னிராசியில் இருந்தார், நீசப்பட்டு இருந்தார், பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தீங்க. இப்போது உங்கள் ராசியிலேயே ராசியாதிபதி அமர்றனால நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. எல்லா வளமான வசதிகளும் நன்மைகளும் கண்டிப்பாக ஏற்பட போகுது. உங்கள் ராசியிலேருந்து அவர் 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது சுக்கிரன் உங்கள் ராசியில் வந்துட்டு உடனே என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, அதுவும் ராசியாதிபதியே அவருடைய தன்மைகள் கண்டிப்பாக வெளியிடும். அவருடைய தன்மைகள் பார்க்கும்பொழுது இந்த ஒரு விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறது, அதில் வெற்றி பெறுறது, போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுறது, எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறது, நிறைய ஆசைகளை உருவாக்கிறது, அதை அனுபவிக்கக்கூடிய வழிகளையும் தெரிஞ்சு அதை அனுபவிச்சுக்கிறது, இதெல்லாம் சுக்கிரனுடைய தன்மையாக சொல்லப்பட்டிருக்கு. அதே தான் உங்களுக்கும் நடக்கும். நீங்கள் எல்லாத்துலேயுமே இப்போது வெற்றி பெறுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, எல்லா ஆசையுமே நிறைவேற்றிக் கொள்வீங்க. ஏன்னா ராசியாதிபதி ராசியில் இருக்கார். லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறதும் ராசியாதிபதி ராசியில் இருக்கிறதும் ஜோதிடத்தில் பெரும் பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது கண்டிப்பாக முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை வசதிகள் வளம் பெறும். உங்களுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் கஷ்டப்பட்டு இருப்பீங்க இல்லையா? இப்போது பெரும்பாலும் என்ன மனுஷனுக்கு தேவை? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது 3 கண்டிப்பாக தேவை. அது கண்டிப்பாக வந்துடும். அது கூட இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு அதுவும் வந்துடும். அது இல்லாமல் உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நடக்கும், தேவையான பொருட்கள் வந்து சேரும், உதவிகள் கிடைக்கும், எல்லாமே நடக்க போகுது. அப்போ நன்மையான விஷயந்தான். அப்போ துலா ராசிக்காரங்களுக்கு ராசியாதிபதி ராசியில் வந்திருக்கிறனால பல்வேறு முன்னேற்றங்கள் ஏற்படும். பெரும்பாலும் பெண்கள் கை ஓங்கியிருக்கும். பெண்களால் செய்யக்கூடிய தொழில்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள், மகளிர் மேம்பாடு, மகளிர் நல திட்டங்கள், இதெல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. அரசாங்கம் அறிவிக்கும் நன்மையான விஷயங்கள் நடக்க போகுது. அது பயன்பட்டு நீங்கள் சந்தோஷம் தானே பட போகிறீங்க. அது இல்லாமல் 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். அதிகரிக்கணும்னா என்ன? சாதாரணமாக இருக்கிறவங்க அடிக்கடி வெளியே போயிட்டு வருவீங்க, அடிக்கடி பீச்சு, பார்க்கு, சினிமா இப்படிலாம் போயிட்டு வருவீங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்களே பூர்த்தி பண்ணிப்பீங்க. கணவனுடைய ஆசையை மனைவி நிறைவேற்றுவாங்க, மனைவியுடைய ஆசையை கணவன் நிறைவேற்றுவார். இதுன்னு ஒரு நல்ல தாம்பத்தியத்துக்கு அழகு. சந்தோஷமாக வாழ்க்கை. நல்லா இருக்காங்கப்பா, கல்யாணம் ஆயிடுச்சு, நல்லா இருக்காங்களா? ரொம்ப நல்லா இருக்காங்க. அப்போ அந்த வார்த்தை எப்படி வரும்? இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ நான் சொன்னதெல்லாம் அனுபவிச்சிருந்தாலும் அந்த வார்த்தை வரும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் நான் ஜெயிக்க போகுது, நடக்க போகுது, உண்மையாக இருக்க போகுது. அப்போ துளாராசிக்காரனுக்கு இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இருந்தாலும் பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. பொருட்கள் கழுவு போக வாய்ப்பு இருக்குனால அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. இது இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. ஆடம்பரத்தை அதிகமாக ஆக்கிக்காதீங்க. இப்போ உள்ள நேரம் அப்படி இருந்தால் கூட அதிகமான வீண் செலவு பண்ணக்கூடாது. நியாயமான செலவாக இருக்கணும். தேவையான பொருட்களை வாங்கணும். தேவையில்லாத பொருளை வாங்கி வீட்டில் அடுக்கி வைக்கக்கூடாது. இது மாதிரிலாம் பார்த்துங்க. இது மாதிரிலாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். துளாராசிக்காரங்களுக்கு இதனால் வரை இந்த தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. சுக்கிரனுடைய பேச்சு நல்லாயிருக்கு. துரு பேச்சு சரியில்லைனா கூட இப்போ சுக்கிரனுடைய பேச்சு கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது மூலிமா சில விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். திடீர்னு ஒரு மனசில் ஒரு திட்டம் திட்டி அது முடிஞ்ச வெற்றி பெறுவீங்க. சக்குன்னு ஒரு ஐடியா வரும், அதை நிறைவேற்றி பார்ப்பீங்க. சுக்கிரன் வந்து மந்திரிக்கூடிய கிரகம்னு தான் சொல்லப்படுது. மந்திரிங்களாம் எப்படி இருப்பாங்க? மந்திரிகள்லாம் ஆலோசனை பண்ணுவாங்க. இப்போது அந்த காலத்தில் மன்னர்கள் இருந்தாங்க, மந்திரிகள் இருந்தாங்க. இப்போ வந்து மன்னருக்கு பதிலாக அந்த மந்திரின்னு சொல்லக்கூடிய அமைச்சர்கள் சொல்கிறாங்க, முதல் அமைச்சர்னு சொல்லப்படுறார்.
அவருக்கே மந்திரிகள் என்ன பண்ணுவாங்க, மந்திரிகள் ஆலோசனை கூட்டம் நடத்துது இல்லையா, இப்போ அரசாங்கம்லாம் நடத்துது இல்லையா, அந்த காலத்தில் நடந்து தான் இருந்தது. ராஜாக்கள் வந்து மந்திரியை கேட்டு செய்வார் போவார். அப்போ ராஜகுருன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் கேட்டு செய்வார், வழிகாட்டி பண்ணுவார் அவர். இவர் மந்திரி வந்து திட்டங்களை பற்றி சொல்லுவார். அதெல்லாம் அப்படி தான் அப்பயும் இருந்தது, இப்போயும் இருக்குது. இப்போ வந்து மக்களாட்சி நடக்கிறனால அதுக்குண்டான அந்த அமைச்சர்கள் சுக்கிரன் வந்து மந்திரிக்குரிய கிரகம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த மந்திரிகள் ஆலோசனை பண்ணி அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லுவாங்க, முதலமைச்சருக்கு எடுத்து சொல்லுவாங்க, இது மாதிரிலாம் பண்ணலாம், இது மாதிரிலாம் பண்ணலான்னு. அப்போ அது முதலமைச்சர் ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக அதுதான் போல நேரம். அதுக்காக சொல்ல வந்தேன். அப்போது அது கூட ஏற்றுக்கொள்ள நேரமாக இருக்குது. இப்போது மந்திரிகள் சொல்கிறதை முதலமைச்சர் கேட்டு நடந்து மக்களுக்கு உண்டான விழிப்புணர்வு கொடுப்பாங்க, மக்களுக்குடைய வாழ்க்கையை வசதியை பண்ணி கொடுப்பாங்க, மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகளை செஞ்சு கொடுப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அதுக்கு தான் அப்படி சொன்னேன். அப்போது இதெல்லாம் சந்தோஷம் தானே. அப்போது துளாராசிக்காரன் இது மாதிரிலாம் நடக்க போகுது. அரசாங்க சலுகை திட்டம் கிடைக்கும், அரசாங்க ஆதரவு கிடைக்கும், அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணியிருந்தவங்களுக்கு அதுக்கு உண்டான வேலை கிடைக்கும். இதெல்லாமே நடக்க போகுது. அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கிறது. அது இல்லாமல் அப்போ நீங்கள் எதுவுமே இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கும். இருந்தாலும் நியாயமான முறையில் வேலை வாங்கிக்கோங்க, நியாயமான முறையில் உதவி பண்ணுங்கள், செய்யுங்க. கையூட்டு வாங்கிறது, மறைமுகமாக உதவி பண்ணுறது, மறைமுகமாக செய்கிறது, ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, இதெல்லாமே நீக்கிடுங்க. இதெல்லாமே இல்லாமல் நீங்கள் நேர்வழியில் சென்றீங்களானால் கண்டிப்பாக உங்களுக்குரியது உங்களுக்கு வந்து சேரும். அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன்கள் உங்களுக்கு முழுவதுமாக பலனளிக்கக்கூடியதாக வகையில் அமைய போகுது. அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் இந்த துளாராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் நரசிம்மர் வழிபாடும் போகுது. நரசிம்மர் பெரும்பாலும் அம்சம்தான். அப்போது அதில் லக்ஷ்மி நரசிம்மர் அவருடைய வழிபாடு நீங்கள் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது துளாராசிக்காரங்களுக்கு. ஏன்னா அவர் சுவாதி நட்சத்திரத்தில் தான் பிறந்தவராக சொல்லப்பட்டிருக்காரு. அப்போது அப்பேற்பட்ட அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டுவாங்க. உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைலாம் பற்றி இருந்துடும், கொடுக்கல் வாங்கலாம் சுமூகமாக இருக்கும். பழைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மறந்து புது விஷயங்கள் நடக்கும். காணாமல் போனவங்க வந்து சேருவாங்க, வீட்டில் வந்து சேருவாங்க. அது இல்லாமல் வந்து விடுபட்டவங்க உறவுலாம் வந்து சேரும், நட்பு உறவுலாம் அதிகரிக்கும், பலப்படும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அப்போது நீங்கள் செய்யக்கூடிய அந்த இறை வழிபாடு லட்சுமி நரசிம்மரை வழிபட்டுவாங்க. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வழிபட்டுவாங்க. நெய் விளக்கு போட்டுவாங்க. அவருக்கு பிடிச்ச பானகம் வச்சு வழிபட்டுவாங்க. நிறைய அன்னதானம் பண்ணுங்கள். பெண்களுக்கு வந்து உதவி பண்ணுங்கள். பெரும்பாலும் கல்யாணத்துக்கு நிற்கிற பெண்களுக்கு, கன்னி பெண்களுக்கு, வேலை கிடைக்காத பெண்களுக்கு இது மாதிரிலாம் உதவி பண்ணலாம். எந்த வகையில் அவங்களுக்கு உதவி பண்ணணுமோ அது கேட்டு தெரிஞ்சு அது மாதிரி செய்யலாம். நிறைய சுமங்கலி பூஜையில் கலந்துங்க. நீங்கள் அப்படி கலந்து இருந்தால் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க. நிறைய பெண்களுடைய மேம்பாட்டுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க. அவங்களுடைய நல்ல விஷயங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அவங்க கேட்டு பண்ணாலும் சரி, கேட்காம பண்ணாலும் சரி, நீங்கள் செஞ்சுட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான விஷயந்தான் உங்களுக்கு நடக்கும். அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போது இந்த சுக்கிர பயிற்சி துளாராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக தான் இருக்க போகுது. இந்த இறை வழிபாடு தானம் பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் சுக்கிரன் வந்து உங்கள் ராசியாதிபதியாக இருக்கிறனால உங்களுக்கு அதிகமாக இந்த பயிற்சியில் நன்மை மட்டும்தான் செய்வார், தீமையை செய்ய மாட்டார். கெடுபலம் கண்டிப்பாக குறைஞ்சி தான் காணப்படும். அதனால் மற்ற கிரகங்கள் சரியில்லைனா கூட இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு ஒரு டானிக்கு, ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி. அதனால் இந்த சுக்கிர பயிற்சி காலத்தை நீங்கள் ஒரு பொன்னான காலமாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் நடைமுறைப்படுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான ஏற்றம் கிடைக்க போகுதுன்னு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் பயிற்சியாக இருக்கார். அங்கேருந்து அவர் 6ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது இதுக்குண்டான பலன்கள் தான் இந்த பதிவில் நான் சொல்கிறேன். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் நல்ல விஷயம் தான் நடந்து வந்தது. ஓரளவுக்கு நன்மையான விஷயங்கள், எதிர்பாராத சந்திப்பு, எதிர்பாராத வருமானங்கள், திறமைகள், சலுகைகள், உதவிகள், இது மாதிரிலாம் நடந்தது. அவங்களுக்கு இன்னும் மேலே சிறப்பாக இப்போ நடக்க போகுது. 12ஆம் இடத்துல சுக்கிரன் வந்திருக்கிறனால செலவுகள் உங்களுக்கு குறைவாக காணப்பட போகுது. நஷ்டங்கள் கண்டிப்பாக குறைஞ்சு காணும். லாபங்கள் அதிகரிக்கும். வெளியூர் வெளிநாடு வாசம் அதிகரித்து காணப்பட போகுது. இப்போது இது எப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் இப்போது விருச்சிக ராசிக்காரங்க ஒரு வெளியூர்லேயே வெளிநாட்டில் இருந்துட்டுருப்பீங்க. உங்களுடைய பீரியட் முடிஞ்சு உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புவாங்க. இல்லைனா நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு எக்ஸ்டென்ஷன், அதாவது கால நீட்டிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்றதை கூட அதை நிறுத்தி வச்சு சரி அப்புறம் அனுப்புகிறோம்
இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே நடந்திருக்கு. உண்மையிலே நடந்த விஷயம் தான் அது. அது அப்போ உள்ள காலகட்டத்தில் நேரங்காலம் எப்படி வரும்போது, கிரகங்களுடைய சூழ்நிலை எப்படி வரும்போது இது மாதிரிலாம் மாற்றங்கள் ஏற்படும். பருவநிலை மாற்றம்னு சொல்கிறோம் இல்லையா? மழை காலத்தில் மழை வரும், வெயில் காலத்தில் வெயில் அதிகமாக காணப்படும், மழை காலத்திலே புயல் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும். இதெல்லாமே வானிலை ஆராய்ச்சி பண்ணி தானே சொல்கிறாங்க. அதே மாதிரி தானே ஜோதிடத்தும் ஆராய்ச்சி பண்ணி நாங்கள் சொல்லிட்டு வரோம். அதனால் வானசாஸ்திரமோ ஜோதிட சாஸ்திரமோ வெவ்வேறு அல்ல, ஒன்று தான். அதனால் அடியேன் வானசாஸ்திரமும் தெரிஞ்சிருக்கேன். அது தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும். அதனால் வானசாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், பல்வேறு சாஸ்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முறைப்படி பயின்று பரம்பரையாக பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்கனால தான் அடியேனால் சொல்ல முடியும், இல்லைன்னா முடியாது. அதனால் அஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லுவாங்க வானசாஸ்திரம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கிரகங்கள் எப்படி இருக்குது, எப்போ மாறுது, எத்தனை மாதிரி மாற்றங்கள் ஏற்படும், எந்த நேரத்தில் எது நடக்கும், இது மாதிரிலாம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும், அது உண்டு. அது நல்ல மாற்றங்களாக இருக்கும். அடுத்ததாக உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைலாம் ஓரளவுக்கு தீர்ந்துடும். வழியை வந்து கொடுப்பாங்க, அதுதான் இப்போ நடக்க போகுது. லோன் வந்து கேட்டிருப்பீங்க, கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிருக்கோம், நாங்கள் உங்களுக்கு சிபில் பார்த்து பண்ணித்தரோம், இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் முடியல, உங்களுக்கு இன்னும் எலிஜிபிள் வரல, இப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாமே இப்போ நல்லபடியாக முடிஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக லோன் உடனே சேங்ஷன் ஆகும், கிடைக்கும், அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ உடனே கிடச்சிரும். வழக்கு பிரச்சனை எதாக இருந்தாலும் தீர்ந்துடும். நோய் நொடினா கூட உங்கள் விட்டு போயிடும் இப்போது, அது மாதிரி உள்ள நேரம் இப்போது. அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கினாங்களே, சிறப்பான ட்ரீட்மெண்ட்டு, மாற்று மருத்துவம் அப்படிலாம் இருக்குது. அது மூலிமா கூட ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு மருத்துவம் ஒத்துக்கும். அந்த வகையில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து நீங்கள் அதன்படி கடைபிடிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்று மருத்துவத்தால் நல்ல பலன் கிடைக்க போகுது. இதெல்லாமே நடக்கும் சுக்கிர பயிற்சியில். அது இல்லாமல் சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஒன்றும் கெடுதல் செய்ய மாட்டார், அவர் நன்மை தான் செய்வார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய்க்கு சுக்கிரன் வந்து பெரிய பகை கிரகம்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடியது எல்லாமே முருகர் வழிபாடு, வள்ளி தெய்வான்னு விடக்கூடிய முருகர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் வள்ளியுடைய அம்சமாக இருக்கக்கூடியதான் சுக்கிரன் சொல்லப்பட்டிருக்கு. லக்ஷ்மி அம்சம் மட்டும் இல்லை, வள்ளியுடைய அம்சமாகவும் தான் சுக்கிரன் விளங்கப்படுகிறார். அப்போ வள்ளி யார்? முருகனுடைய அந்த மனைவியாக சொல்லக்கூடியவர், காதலித்து மனம் புரிந்தவர் தான் வள்ளி. அப்போது அதனால தான் அந்த சுக்கிரனுடைய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் காதலுக்கெல்லாம் சுக்கிரன் தானே சொல்லப்படுகிறார். ஆசைகள், அபிலாஷைகள், பெருசாக பார்க்குறது, எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கிறது எல்லாமே சுக்கிரன் தான். அப்போது அந்த வள்ளி வழிபாடு நீங்கள் உகந்தது சொல்லப்படுறது. அப்போது வள்ளி தேவனுக்குரிய முருகரை வழிபட்டு வரலாம், பெண் தெய்வ ஸ்தலத்துக்கு போய் வழிபட்டு வரலாம், இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் இது பண்ணிட்டு வர நல்லது. அது இல்லாமல் விருச்சிகராசிக்காரங்களுக்கு நீர்நிலை அருகில் உள்ள பெண் தெய்வம் முருகர் வழிபாடு, தாயார் பெருமாள் வழிபாடு, இப்படிலாம் நீர்நிலை பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம். தான தர்மம் பண்ண பார்க்கும்போது நோய்வாய்ப்பட்டிருக்கவங்களுக்கு, நீண்ட நாள் படுத்தபடியாக இருக்கிறவங்களுக்கு இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் விருச்சிகராசிக்காரங்களை தான தர்மம் பண்ணுறதா இருந்தால் மருத்துவமனைக்கு சென்று பார்க்கலாம். அங்கே இல்லாதப்பட்டவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். இருக்கிறவங்களை உதவி பண்ணுறது ஒன்றும் தான தர்மங்கள் இல்லை. இல்லாதப்பட்டவங்களுக்கு நம்மளுக்கு யாருமே செய்யலே அப்படி எதிர்பார்த்து இருக்கவங்களுக்கு போய் செய்கிறதா அது நல்ல ஒரு உதவியாக சொல்லப்படுது. அதனால் அதை நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது. பெரும்பாலும் விருச்சிகராசிக்காரங்களுக்கு ஒன்று போனால் ஒன்று வரும், அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஒன்று எழுந்தால் கூட கவலைப்பட வேணாம், இன்னொன்று வந்து உங்களுக்கு சேரும். நன்மையான விஷயமாக தான் நடக்க போகுது. அதனால் நீங்கள் அமர்ந்து ஆராய்ச்சி பண்ணி பொறுமையாக நிதானமாக இருந்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஆத்திரம் அவசரப்படாமல் இருக்கணும். பெரும்பாலும் உங்களுடைய குணாதிசயங்களில் சொல்லப்பட்டிருக்கு, அதை நீங்கள் தவிர்த்து நல்ல குணங்களை கொண்டு நம்மளுக்கு கண்டிப்பாக நல்ல நேரம் வந்துச்சு, பொறுமையாக இருப்போம், இறை வழிபாடு பண்ணிட்டு வருவோம், தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு வருவோம், இப்படிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய வகையில் உள்ள விஷயங்களில் நீங்கள் ஈடுபடலாம், அதில் வெற்றி பெறலாம். ஒரு ஆராய்ச்சி பண்ணி வெற்றி பெறலாம், ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு அதில் வெற்றி பெறலாம். அது இல்லாமல் ஒரு உடல் உழைப்பில் ஒரு போட்டிக்குள்ள அதில் கலந்துட்டு வெற்றி பெறலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுமே நடக்கும் சொல்லிட்டு பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வெற்றி பெறலாம். நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க, இல்லைனா ஒரு நில உரிமையாளர் இருக்கீங்க, அதில் ஏதாவது வழக்குகளை போட்டிருப்பாங்க, அதில் நீங்கள் வெற்றி பெற்று வரலாம். அந்த உங்கள் வழக்கறிஞர் ஜெயிச்சு கொடுத்துருவார் உங்களுக்கு. நீங்கள் உரிமையாளர் இருக்கும்போது உங்களுக்கு கைக்கு அது வந்து சேர்ந்துடும். பூமியாக லாபம், அதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இதெல்லாம் நடந்து உங்களுக்கு கிடைச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. வருமானங்கள் பல வழியில் வந்து சேரப்போகுது. விருச்சிகராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே குரு பயிற்சி நல்லா தான் இருக்குது. இப்போ சுக்கிர பயிற்சியும் கண்டிப்பாக நன்மை தான் செய்யும்னு சொல்லி
நான் சொன்ன அந்த இறை பரிகாரங்கள், வழிபாடுகள், தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி கண்டிப்பாக நல்ல வளர்ச்சி கொடுக்கும். உங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க போகுது. நீங்கள் நின்று நிதானித்து எது செய்தாலுமே நன்மை தான் நடக்கும்.